அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஈரான் பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய வந்து குண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க ஈரான் மேலே, அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாற்றி மாற்றி. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். அதாவது பார்த்தீங்கன்னா ஈரானில் தயாரிக்கப்படுற க்ரூட் ஆயில் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஈரானில் ப்ரொடக்ஷன் ஆகிற க்ரூட் ஆயில் வந்து பிற நாடுகளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு கடல், அதாவது கடல் சம்பந்தப்பட்ட ஒரு இடம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அந்த இடத்த தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லுவாங்க. க்ரூட் ஆயிலும் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல தயாரிக்கிற நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்ல இருந்து பிற நாடுகளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து ஆகும். இதனால எப்படிங்க க்ரூட் ஆயில் அது சம்பந்தப்பட்ட இதெல்லாம் எப்படி வந்து குறையும் அப்படின்னு டிமாண்ட் ஏற்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்ப அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்ல, இப்ப உலகத்துக்கு தேவையான மொத்த க்ரூட் ஆயில்ல 20% க்ரூட் ஆயில் வந்து அங்கிருந்து தான் நமக்கு வருது. அதுல இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14% வந்து ஈரான் நாட்டுல இருந்து கிடைக்குது. இப்ப அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வந்து நின்றுடும். ஸோ க்ரூட் ஆயில் வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ கண்டிப்பா அந்த ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் வந்து டிமாண்ட்ல இப்போதைக்கு இருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால பாதிக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னா, கண்டிப்பா பெட்ரோல் டீசல் விலை ஏறலாம். ஏன்னா அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது இன்னைக்கே கொஞ்சம் டவுன். நான் போய் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ், இந்த பெயிண்ட் சம்பந்தப்பட்ட இதுல வந்து க்ரூட் ஆயில் வந்து அதிகமாக வந்து என்ன சொல்றாங்க இன்வால்மெண்ட்ல இருக்கும் பெயிண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ்ல. அப்புறம் ஃபெர்டிலைசர், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அடி வாங்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்ரூவல் கிடைச்சிருச்சு, க்ளோஸும் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது வந்து தெரிஞ்சிடும், சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற நியூஸ். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து எதிர்பார்த்தோம். ஓகே, செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. செல்லிங் நடந்தாலுமே ஒரு ரெக்கவரி, காலையில கொஞ்சம் இறங்கி மறுபடியும் ஒரு ரெக்கவரி. அதை நியூஸை போட்டு குழப்புறாங்க. அது ஒரு பக்கம். அதாவது ட்ரம்ப் வந்து போன வாரம் ஒன்று பேசுறாரு, 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று பேசுறாரு, காலையில ஒன்று பேசுறாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த நியூஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கனால கொஞ்சம் வாலட்டிலிட்டியான மார்க்கெட் தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது நாளைக்கு வந்து எப்படி போகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவல் தான். ஸோ மற்றபடி நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2995 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 1364, டிக்ளைன்ஸ் வந்து 1545, அன்சேஞ்சட் வந்து 86. ஸோ 52 வீக் ஹைல 41 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 38 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 79, லோயர் சர்க்கியூட்ல 101. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் தான். ஒரு பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் மேலே ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. பட் செல் சைட் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்னல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், இந்த நியூஸை பேஸ் பண்ணி ஆட்டோ செக்டார் நல்லாவே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு இன்னைக்கு. ஆட்டோ செக்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி செக்டர் கிட்டத்தட்ட 404% வரைக்கும் அடி வாங்கியிருக்கு. ஐடி சொல்லவே தேவையில்லை, ஏதாவது 2 செக்டார் இறங்கினாலே கூட இறங்கிடும். ஐடி செக்டார் கிட்டத்தட்ட 577 பாயிண்ட்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ ஒரு நார்மலான ஒரு நல்ல செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைட் க்ளோசிங்ல தான் இன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டா ரெட் தான். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில கொஞ்சம் 1-2 பாசிட்டிவ்ல இருந்தது. பட் எண்டிங்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ரெட் க்ளோசிங் தான், அதாவது ஒரு செல் சைட் க்ளோசிங் தான். இது கண்டினியூஸா இறங்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னும் அந்த வாரோட பதட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ யூஎஸ் தினார் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே வருது, பிரேக் அவுட் எடுத்துட்டு மேலே வர மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட $0.16 வந்து ஹைல போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு $1 மேலே வந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா பங்கு சந்தையில இருந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை வந்து வெளியே வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும்? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் கொஞ்சம் வந்து பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடம்
அதாவது 56,350 வரைக்கும் அடுத்த டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணா, அதாவது ஃப்ரைடேவோட கேண்டிலையும் பிரேக் அவுட் பண்ணாதான் பை, இல்லைன்னா இந்த ஃப்ரைடேவோட கேண்டிலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் கண்டினியூவா கீழே வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ நிஃப்டி நிஃப்டி எடுத்தோம்னா 154 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ மேபி ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. அப்படி இல்லை ஒரு கேப் டவுன் எடுக்கல, இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகலைன்னா கூட ஸோ கண்டிப்பா ஃப்ரைடேவோட ஹை வந்து ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகிடும் 56,331. ஸோ இதுதான் ஃப்ரைடேவோட ஹை. இதுல வந்து பேங்க் நிஃப்டியோட ஃப்ரைடேவோட ஹை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஃப்ரைடேவோட ஹை வரைக்கும் போயிட்டு சேஞ்சஸ் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு 25,138. ஸோ ஃபின் நிஃப்டி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட ஹை தான் ரெசிஸ்டன்ஸ். பட் மிட் கேப் நிஃப்டி மட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13,239 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ சென்செக்ஸ் பேங்க் எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ செல்லிங் ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்டி ஐஎன்ஆர் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் நைட்டுக்குள்ளார கொஞ்சம் பிரேக் அவுட் ஒரு $0.5 ஒரு $0.5 ஒரு $0.5 வந்து மேலே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் வந்து பிளஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் யூஎஸ் டினார் யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏறணும். இன்னொரு $0.5 இல்லை $0.6 கொஞ்சம் ஏறினது அப்படின்னா ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு டெக்னிக்கல்ஸாக நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரைடேவோட ஹை வந்து நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் நான் மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து கீழே வந்துட்டு தான் மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,505. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 6,505. ஸோ சப்போர்ட் வந்து 6,355. ஸோ இந்த இடம் இன்னைக்கு லோ தான் இன்னைக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு லோ என்னது 6,359. ஸோ 6,360 எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு ஹை போகாதா அப்படின்னா இப்போதைக்கு ஒரு வாலட்டில் வந்து எதிர்பார்க்கலாம் 6,505 வந்தா. ஸோ நம்ம செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 6,360 இல்லை 6,360 வந்தா அகைன் வந்து நமக்கு வந்து இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் அண்ட் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன் சைடு மார்க்கெட் டவுட் தான் இன்னைக்கு. மேக்ஸிமம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளாரே டிராவல் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங் கொஞ்சம் செல் எடுத்திருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வருது. கிட்டத்தட்ட 333.7 சப்போர்ட் எடுத்து ஸோ கிட்டத்தட்ட 340 இந்த ஹையையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இதான் ஃப்ரைடேவோட இந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 348 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃப்ரைடேவோட ஹை இல்லை, இது இன்னைக்கான ஹை பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சைடு எதிர்பார்க்க முடியாது. வேணும்னா 6,360 வந்தாங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் வந்து இந்த இடம் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு தான் மேலே வரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா 6,505 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 மேக்ஸிமம் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பையிங்கில் போனால் கூட ஃப்ரைடேவோட ஹையர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு திரும்பத்துக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நைட்டே பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்து வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகணும். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.